அதனால இன்னைக்கு இதுக்குன்னே நான் சாப்பாடு வடித்து காலையில் மொத்தம் 7 கிலோவுக்கு இந்த மாதத்தில் வத்த போட்டிருக்கேன். நாக்குப்பூச்சி இருக்கு இல்லையா, இந்த மண்புழு அவ்வளவுமே எருவு தான். நம்ம முன்னாடி மாடு வச்சிருக்கும் போதுமே இதுக்கப்புறம் வந்து அதை கடையில் வாங்கும் போது நம்ம கழுத்துருலங்க. ஆனால் இதெல்லாம் அழுந்தவே இல்லைங்க வச்சுக்கோங்களேன். இதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டடன் டடன் டடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். அதாவது என்னென்னா, நம்ம கார்டனுக்கெலாம் வந்து வாரம் வாரம் தண்ணி வைக்கிறதே பத்த மாட்டேங்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி காட்டுவோம், அது பாட்டுக்கு நல்லா செழுமையாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா வாரத்துக்கு 4 நாள் காட்டினாலுமே தண்ணியே காட்டாத மாதிரி செடியெலாம் வந்து ரொம்ப வந்து சோகத்தில் சோர்ந்து போயிடுது. அதனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம புங்க மரம் வாசலில் இருக்கு இல்லையா, அந்த பூ தான் இப்போ கொட்டுற சீசன் ஆச்சு. அந்த பூலாம் டெய்லியுமே ஒரு அன்னக்கூட அளவுக்கு அள்ளிக்கிட்டு இருக்கோம். செடிக்கெல்லாம் வந்து மூடாக்கு போடுவோம் இல்லையா, முன்னாடி புங்கம் இலையால போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து புங்கம் பூவால் எல்லாத்துலேயும் மஞ்சள் மஞ்சளாக குப்பை மாதிரி தெரியுது பாருங்க. புங்க மரத்தோட பூ தான் இதெல்லாம். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து அவ்வளவுமே எருவு தான். நம்ம முன்னாடி மாடு வச்சுருக்கும் போதுமே அந்த மாட்டு சாணம்லாம் ஒரு இடத்துல கொட்டுவோம் இல்லையா, அங்கே வந்து இந்த பூவெல்லாம் கூட்டி அள்ளிட்டு வந்து அந்த மாட்டு சாணத்தோடு அப்படியே அந்த எருவோடு கலந்து வச்சுருவேன். அது ஒரு வாரத்துக்குள்ளேயே மக்கி போயிடும். அந்த பூ கொட்டினதுக்கான இடமே தெரியாது. அதனால் மண்ணும் நல்லா உரமாக இருக்கும். அந்த நாக்குப்பூச்சி இருக்கு இல்லையா, இந்த மண்புழு நாக்குப்பூச்சின்னு அந்த மண்புழு இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா உற்பத்தி ஆகும், நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எருவு இதெல்லாம் தான் இப்போதைக்கு இயற்கை எருவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காய்கறி தோல், அப்புறம் அந்த முட்டை ஓடு, மற்றபடி நம்மள்ட்ட தான் மாடு இல்லை இல்லையா, மாடு இல்லாததுக்கு நம்ம வீட்டில் உள்ள காய்கறி, இந்த மாதிரி இலைகள், பூக்கள், கழிவுகள் தான் எங்கள் வீட்டில் இப்போ உரமாயிட்டுருக்கு. தக்காளி செடிலாம் பாருங்கள் எப்படி ஒரு சோர்ந்து போய் சொங்கி மாதிரி இருக்குன்னு. அதோட சீசன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ இல்லை ஒரு 5 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும். இது வரைக்குமே மொத்தமாக ஒரு 10 கிலோ கணக்குக்கு பறிச்சிருப்போம். 10 கிலோவுக்கு குறையாமல் பறிச்சிருப்போம். இன்னும் ஒரு 5 கிலோ இருக்கும். அதையும் பறிச்சாச்சுன்னா பிடிங்கி தூக்கி தூர வாய்க்கால் எரிஞ்சிட வேண்டியதான். அவ்வளோதான், அதோட சீசனு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து சோளம், தக்காளியும் போடுவோம். சீசன் கிடையாது, அதான் சீசன் கிடையாது, செடியோட இது முடிஞ்சிருச்சுங்கிறேன். மகசூல் முடிஞ்சிருச்சு. வேர்லாம் மேலா போல தானே ஓடி இருக்கும். அதனால வந்து அவ்வளோ செடியாக மண்ணை பிடிச்சிக்கிட்டு வளராத செடி தக்காளி. அதனால் இந்த தடவை வந்து சோளமும் போட போகிறோம். தக்காளி இந்த மாதிரி நாற்று விட்டு பறித்து அதுவும் போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி இந்த பக்கம் அப்படியே போட்டு வைக்கலான் இருக்கோம். கத்திரிக்காய் இப்போதைக்கு ஒரு 1/2 கிலோ கிட்ட காய்ச்சி இருக்குது. அந்த நீல கத்திரி இருக்குல்ல, அது வந்து இப்போதைக்கு நான் பறிக்கலை. என்னைக்காவது ஒரு நாள் கருவாட்டு குழம்புன்னு வச்சோன்னா அதில் பிஞ்சு கத்திரிக்காயாக பறித்து போடுவோம் அப்படின்ட்டு நானும் அதை விட்டுட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அத்தை வந்து நீ அதை பறித்து போட மாட்டேன், அதுலேருந்து விதையை தான் எடுத்து விதைக்கு தான் போட முடியும்ட்டாங்க. எப்படியோ ஒரு பக்கம் போடும். இங்கே பார்த்தீங்களா பன்னீர் ரோஸ், அந்த ஒரு பூத்து இன்னும் 4 மொக்கு அதிலே இருக்குது. ஒரு பூ வந்து பறிக்கலை. காலையில் இதை வந்து காவியாவை பறித்து வச்சுட்டு போக சொன்னேன். அது வந்து அழகாக இருக்க நீ அதை ஏன் பறித்து வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. இதை பாருங்க, இது வந்து இந்த பிங்க் கலர் ரோஸ் இருக்குல்ல, அது அப்படியே திரும்பினீங்கன்னா 2 மட்டும் தெரியுதா, தா ஒன்று மொத்தம் 3 இருக்குது. 2 தான் விரிஞ்சிருக்கு. நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து டார்க்கு பிங்க்கு பன்னீர் ரோஸு. நானும் இந்த புதினா தடுக்க தூக்கி வச்சுக்கிட்டே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நட்டப்பாடு கிடையாது. இந்த புதினா ஒரு கமெண்ட்டில் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த இது இருக்கு இல்லையா, வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தில் என்ன செடி வைக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு சத்தியமாக அந்த நினப்பே வரல. டேபிள் ரோஸ் தான் வைக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து புதினா செடி வைங்க, அது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு வீட்டுக்கும் யூஸ் ஆகும், பூச்சி போட்டால் அதில் எதுவும் வராது அப்படின்னீங்க. அப்புறமா தான் எனக்கு திடீர் யோசனையாக வந்தது, இந்த ஐடியா நம்மளுக்கு வரலையேன்னு. நான் எனக்கு ஐடியா வந்து இப்போ வந்து இதில் நட்டு வைக்க போகிறேன். சொன்னதுக்காக எனக்கும் அந்த ஐடியா வந்து இப்போதான் யோசனை எனக்கும் அந்த யோசனை வந்து இப்போ தான் வந்துச்சு. அதனால் இதில் வந்து அதுனாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து வீட்டில் இது பண்ணதுங்கிறதுனால அதை பாருங்க, இந்த குச்சிலாம் வந்து ரொம்ப சூம்பி போயிருக்கு. அது எப்படி வச்சாலும் முளைச்சிக்கும். சாய்வெல்லாம் வைக்கணும் இப்படியா, அப்போ இடையில வேறு விட்டாலும் இதாகும். பச்சை தான் இதில். இப்போ வந்து இப்போதைக்கு இதை வந்து நம்ம நட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு செடி கிடைக்கும்ல, அப்போ வந்து நம்ம புதினாவுக்கான எந்த வேலையும் வந்து இந்த மாதத்தில் இல்லை.
வெஜிடபிள் சாதம் அதுக்கு தான் யூஸ் ஆனுச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த கடையில் வாங்கும்போது நம்ம கிடைக்கும் போதெல்லாம் இதில் அப்படியே நட்டு நட்டு வச்சுப்போம். இது சாய்வெல்லாம் வச்சாதான் அந்த வேர் வந்து எல்லா இடமும் வரும். இது இப்படி சூமி போய் குச்சா இருக்கு, அப்படியே வச்சிடவா? ஈரம் போட்டாலே இதாயிரும். இதை வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னைக்காவது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க இது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. இல்லை நம்ம வீடியோ எடுக்கும்போது அதாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம், இந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் அதனால தாங்க உங்கள்கிட்டலாம் கேட்பேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் தனியாக உட்காந்து யோசித்து சில ஐடியாக்கள் தோணும். அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு நிறைய விதமான இது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன். இங்கே என்ன செய்யலாம், அங்கே என்ன செய்யலான்னு அப்பப்போ ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி உங்கள்கிட்ட கேட்பேன். எனக்கு வராத யோசனை உங்களுக்கு வந்து அதை சொல்லும் போது அதை செயல்பாட்டில் நான் காட்டிடுவேன். அந்த செயல்பாடு தான் இந்த புதினா செடி. இந்த அவக்கோடா மயிலாடுதுறை போனோம். அவக்கோடாங்கிறது எங்களுக்கும் அவக்கோடாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த சாண்ட்விட்ஜு அந்த மாதிரி செஞ்சால் அதை நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி அதை தடவி சாப்பிட்றோம். சாண்ட்விட்ஜ் சாப்பிட்ற நாங்களாம் சாப்பாடு வடித்தாலும் வடித்து ஆளுக்கு பதியாக சாப்பிட்ருவோம். சாண்ட்விட்ஜுக்கு நம்மளுக்கும் அவசியம் இருக்காது. அப்பப்போ வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 தடவை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணும். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஒயிட் அண்ட் க்ரீனில். எனக்கே பார்க்க பூசணிக்கா மாதிரி தான் இருந்தது. யாராவது சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு பார்த்தேன். ஒரு கமெண்ட் வந்தது, அக்கா நீங்கள் வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னு. கண்டிப்பாக வெயிட் போட்டுட்டு தான் நான் வெயிட் லாஸ் ங்கிறதே இல்லை. ஏன் நான் உடம்பு மேலே இப்போ கேர் பண்ணுறதில்ல அப்படின்னா, என்னுடைய ஒரே விஷயம் இந்த பல்லுக்காக தான். பல்லில் கிளிப்பு போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து நார்மலாகவே ஊன்னு தெரியும். வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளிப்பு போட்டதுக்கு அதுக்கும் இன்னும் முகம் வந்து ரொம்ப இதாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் போட்டு இருந்தால் தான் இந்த பல்லு கிளிப்பு போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் கண்ணம் கொஞ்சம் புசு புசுன்னு இருந்து பேசும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு பல்லு மேலே கவனம் போகாது. அதனால தான் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் இழிச்சிட்டு பேசுகிறேன். வயிட்டு போட்டால் என்ன, அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் எப்படின்னு அது ட்ரிக்கு எனக்கு தெரியும். நான் வருஷத்துக்கு ஒரு மாதம் பார்த்தா குண்டு தக்காளி மாதிரி இருப்பேன், அடுத்த மாதம் பார்த்தா கொத்தவரங்காய் மாதிரி இருப்பேன். அது அப்பப்போ மாறி மாறி வந்துக்கிட்டு இருப்பேன். அதனால தான் வந்து இப்போ வயிற்று மேலே வந்து எந்த ஆசையும் படலை. அதான் அந்த அவக்கோடாவுக்கு வரம் பாருங்க. அவக்கோடா வந்து அந்த மாதிரி ஆசை வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆசை வந்து ஒரே ஒரு அவக்கோடா ஆசையாக ஒன்று கண்ணுன்னு வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் பாருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சது தான் 1 மாசமா கடவுளே அந்த அவக்கோடா அதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே அப்படியே அந்த பச்சை கலர் இருக்கிறது கருப்பு கலராக ஆயிடுச்சு. சரி, ஒருவேளை வந்து இதோட தோல் அப்படிதான் மாறும் போல இருக்குன்னு அந்த 1 மாதம் ஆகியும் அதை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோட கணவராக வந்து யாழைக்க இது காசு போட்டு வாங்கி இப்படி பண்ணுறியன்ட்டு எடுத்து வெங்காய கூடையில் வச்சிட்டாங்க. அது முடிஞ்சு 2 நாள் கழிச்சு பார்த்தா அதுலேருந்து முளைப்பே வந்துருச்சு. சவுச்சவில் வந்து மேலே அப்படி வரும் பாருங்க, அந்த மாதிரி வந்துருந்துச்சு. சரி, அதை எடுத்து நம்ம ஊனி வைப்போமே அப்படின்ட்டு என் கணவர் தான் அதை எடுத்து ஊனி வச்சாரு. அது என்னமோ நம்ம மண்ணுக்கு அதுக்கும் நல்லா இப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி வந்துச்சு. இப்போ இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு அங்கே வச்சுருந்தோம். இப்போ அது நிழலோட்டமாக வந்துருமா அந்த வாழை மரம்லாம் இருக்கிறதுனால, அதனால் அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த தக்காளி செடிக்குள்ளே வச்சோம். அது நாங்கள் வச்ச இடத்தையே காணோம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இவ்வளோ பெரிய செடியாக நல்லா தழிஞ்சு வந்திருக்கு. அது நல்லபடியாக பொறுமையாக பார்த்து பாதுகாத்து வளர்த்து அவக்கோடா மரம் தானே இது, மரம் தான் போல். அவக்கோடா வந்து சவு கொடி ஒன்றும்ல அதுன்னு நினச்சேன். அவக்கோடா மரத்தில் தொங்குற மாதிரி இன்னும் ஒரு 6-7 வருஷம் ஆகுமோ இல்லை 10 வருஷம் ஆகுமோ தெரில. எத்தனை வருஷமோ கழிச்சு அதை நாங்கள் காட்டுறோம். அவ்வளோதாங்க, வச்சாச்சு. இதோ பாருங்க, இந்த அளவுக்கு இதுதான். அது வந்து தெரியாது, அது முளைக்கும் போது தான் தெரியும். முளைச்சோன்னே துளிர் அடிக்கும் போது காட்டுறோம். இதெல்லாம் வந்து பச்சை பசையில் இருக்கிறதுலாம் பழசு தான், அது சொங்கி போய் கிடக்கா. இது துளிர் அடிக்கும் போது அது எப்படி முளைப்பு வருது அப்படின்னு காட்டுறோம். ஃபஸ்ட்டு என் கையும் கத்தியும் போய் கழுவிட்டு வரேன். உங்கள் அத்தை புலம்பிட்டு இருக்கு. என்னது, அவங்க வந்து கொல்லைக்குள்ளே பப்பாளி இருக்கான், பப்பாளி இதை கழுவ போகிறான், பப்பாளியை போய் பறிங்க அப்படிங்கிறாங்க. நாங்களும் வருஷ கணக்காக நம்ம வீட்டில் வந்து நம்ம வீடியோவை அப்பையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், எல்லா மரமும் எல்லா செடியும் வந்து ஓரளவுக்கு வச்சிரும். ஆனால் பப்பாளியை மட்டும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா பப்பாளிங்கிறதே நம்ம கொல்லையில் வளராது. வளரும், ஓரளவுக்கு காய்க்கிற ஸ்டேஜ் வந்தோன்னா அப்படியே அது என்னன்னு தெரியல முறிஞ்சுக்கும். இல்லைன்னா அப்போ தான் புயல் காற்றுன்னு வரும், மழை பெய்யும், அப்படியே பாதியிலேயே புட்டுக்கிட்டு போயிடும். அதனாலே எங்களுக்கு பப்பாளிங்கிறதே ஆசை போயிடுச்சு. இது கூட இப்போ நம்ம இடத்துக்குள்ள. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பப்பாளி வந்து ஒன்று கிடச்சிச்சு அங்கே ரோட்டு பக்கம். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து ரோட்டில் ஒரு மரம் இருக்குது. அது வந்து பொது, யாரு கண்ணில் அந்த பப்பாளி பழம் போடுதோ அதை வந்து பறிச்சிருவோம். அந்த மாதிரி நல்லா பெரிய பழமாக பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இப்போயாவது நம்ம வீட்டில் வந்து பப்பாளி மரம் முளைக்கட்டு
இருக்கட்டும்ட்டு அழகாக நம்ம வீட்டு கொல்லைக்கிட்ட தான் நல்லா தூவி விட்டோம். அது என்னன்னா கொடுமையே, நம்ம வீட்டுக்குள்ளே முளைக்கல. நம்ம வாய்க்கால் இருக்கு இல்லையா, அந்த வேலி வச்சுருக்கோம்ல, அந்த கம்பி வேலி, அதுக்கும் அந்தாண்ட வாய்க்காக்குள்ளே முளைச்சிருக்குங்க. வாங்கலாம், வந்து பாருங்களேன். நல்லா தானங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தோம். இது நெடு மரமாக, இது வந்து குட்டிமா வச்ச குட்டி கொய்யா மரம். என்னென்னா இந்த மாதிரி வளைச்சி விட்டோன்னா அப்படியே மேலே போகுதுல, கிளலாம் எதுவும் வெடிக்காமல், அந்த மாதிரி மேலே போகும்போது கல் கட்டி கயிறில் அப்படியே தொங்க விட்டோன்னா இந்த மாதிரி வளைஞ்சிக்கும். இதுலேருந்து வந்து இந்த கனு வந்து செடி வந்துடுது. அந்த மாதிரி அங்கே ஒன்று பண்ணி விட்டோம். அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அப்படியே கனுவாக வெடித்து கிளை வந்துருச்சு. அதனால் உங்கள் வீட்டிலே யார் வீட்லையாவது இந்த கொய்யா மரம் இருந்துச்சு, கிளைலாம் எதுவும் வரல அப்படின்னா இந்த மாதிரி குட்டி கல், இவ்வளோ பெரிய கல்லெலாம் கட்டுனா செடி முறிச்சிக்கும், வளையும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி கல்லாக கட்டி தொங்க விடுங்க, நல்லாயிருக்கும், நல்லா செடி வளரும். அப்புறம் இங்கே பாருங்கள், சப்போட்டா. இது வந்து ஹைப்ரிட் சப்போட்டா தான் சொன்னாங்க. ஆனால் வந்து இதோட 2 தடவை இந்த மாதிரி பூ வைக்கிது, இன்னும் ஆனால் காய்க்கல. எனக்கே ரொம்ப பேராசை தான், குட்டி செடியாக தான், என் உயரம் கூட இன்னும் வரல. ஆனால் அவங்க என்னது ஆமாம் இல்லை, என் உயரத்தை தாட்டிடுச்சு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து டாடா ஏசியில் அந்த நர்சரியிலலாம் விற்கிறாங்களே, அவங்க வச்சுருக்கும் போதெல்லாம் மாம்பழமாக இருந்தாலும் இவ்வளோ பெருசுக்கு தொங்குது, கொய்யாக்காவாக இருந்தாலும் இவ்வளோ பெருசுக்கு இருக்குது, இந்த மாதிரி சப்போட்டா இருந்தாலும் கொலையாக தொங்குது. நம்ம வீட்டு மண்ணு தரையில் வச்சோன்னா அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. எப்படியோ முளைக்கிற வரைக்கும் முளைக்கிட்டோன்னு விட்டாச்சு. இப்போதைக்கு இதில் 3 வச்சுருக்கு, ஏதோ 2 இருக்குது, இங்கே ஒன்று வைக்கிது சப்போட்டா. இது ஒரு செடி தான் இருக்குது சப்போட்டா, அது ஒன்று கிளம்பி காய்ச்சா போதும். கடவுளே, காலக்கொடுமை நம்ம வீட்டில் இருக்கிற பப்பாளி மரம். அது என்னன்னே தெரிலங்க, அந்த மண்ணுக்கு வந்து பப்பாளிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்குதா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, இருக்கா கம்பி வேலி, வாய்க்கால் அங்கே இருக்குது, கம்பி வேலிக்கு அப்படியே அந்தாண்ட பக்கம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மழைலாம் பெஞ்சதுன்னா அப்படியே கண்டிப்பாக அந்த பப்பாளி மரம் முறிஞ்சிக்கிட்டு அந்தாண்ட விழுந்துடும். வேறு பப்பாளி மரங்கிறது இல்லை. ஆனால் எனக்கும் என் பொண்ணுக்கும் பப்பாளிங்கிறது அவ்வளோ ஒரு இஷ்டம். கடையில் வாங்குகிறோம்ல, அந்த பப்பாளி நல்லாவே இருக்காது, ஹைப்ரிட், ஒரு இனிப்பு இருக்காது, ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. ஆனால் இந்த நம்ம நாட்டு ரக பப்பாளி வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். சரி, அதை தான் இப்போ பறிக்க வந்திருக்கேன். எங்கே கத்தி எடுத்துட்டு போகிற? ஏன் அப்படியே போட்டுடலாம், சும்மா புட்டினா வந்துடும். இது செங்காயாக தான் இருக்குது, பறித்து வச்சா ஆகிடும்ல. பறிச்சு ஆனால் பெருசாக இருக்குங்க. பாப்பா டெய்லியும் வந்து அம்மா பறிங்கம்மா, இந்த மாதிரி செங்காயாக இருக்கும் போதே பறிங்கம்மா, காக்கா கொத்திர போகுது, குருவி கொத்திர போகுது அப்படின்னுது. நல்லாயிருக்கு. இது வந்து செங்காயாக பறிக்கிறது வந்து நம்மளுக்கு இந்த கேரட் இருக்கும்ல, கேரட் மாதிரி இருக்கும். இது பழுத்துரும்லங்க, ஆனால் இதெல்லாம் அழுந்தவே இல்லைங்க. இது பழம், இது நல்லா இருக்கு, இது நல்லா பெரிய பழம். எனக்கு என்னமோ பப்பாளி இந்த வெயிட் லாஸ் பண்ணுவோன்னு பப்பாளிலாம் வெறும் வயிற்றுலேயே நல்லா 2 பழமாக இருந்தாலுமே நான் சாப்பிட்ருவேன். கொஞ்சம் ஒரு பழம் வரைக்கும் திகட்டாது, 2வது பழம் வாயில் வைக்கும்போது வாமிட்டு வந்துடும். பீரியடுக்கு உண்மையாக சூப்பரான இதுங்க. நம்ம பெண்களுக்கு வந்து இந்த அன்னாச்சி பழமும் பப்பாளி பழமுங்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் பிடிக்காதவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பழகுங்க, எல்லாமே நல்லது தான். அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே 2 காய் செங்காயாக இருக்குது. மரம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும், இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுறது. இப்போதைக்கு நான் மட்டும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்புறமா பசங்களாம் எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணி சாப்பிடும். அப்போ தான் வந்து ஆளுக்கு சரிசமமான பீஸாக கிடைக்கும். நாளைக்கு சாப்பிட்டா நல்லா இருப்பா. இது நல்லா பழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பழுத்துரும், மதிய நேரத்தை சாப்பிட்லாம், சாயந்தரம் பொழுது போய் சாப்பிட்றதுக்கு. அந்தவா ஒரு பப்பாளி பழம் திங்க கொடுத்தோலா. சரி, இது வந்து நான் ரொம்ப பட்ஜெட்டில் பார்த்து இந்த வீட்டுக்காக சில பல அலங்கார பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து 127 ரூபா. 127 ரூபாய்க்கு இது வந்து கண்டிப்பாக உண்மையாக ஒர்த்து. இது ஒன்று கிடையாதுங்க, 2 பொருள். இங்கே பார்த்தீங்களா, ஐயோம்மா, மேக்னெட்டா அந்த இது ஒட்டுது மைக்கில். இங்கே பாருங்கள், இது உண்மையாக ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். 127 ரூபா, 124 ரூபா, இது 2த்துல ஏதாவது தான் ஒன்று இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நான் ஏற்கனவே வந்து மண்ணில் காட்டினேன் இல்லையா, அது வந்து ஒரு பீஸ் 50 ரூபான்னு சொன்னேன். இந்த மாதிரி குண்டு தொங்குது இல்லையா, அது வந்து ஒரு பீஸ் 50 ரூபா. இது ஒர்த்தா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ரொம்பவே அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதனால் இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினா, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாக. நம்ம தோட்டத்திலே இந்த பக்கம் இப்படி கட்டலாம், இந்த பக்கம் இப்படி கட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், இதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
ஆமாம் வசாதியுமே கட்டி விடலாம். இந்த மாதிரி இப்படி கட்டி விடலாம். அது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் கட்டலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இது ரொம்ப என்ன போல் ரசனை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். டடன் டடன் டடன், இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இங்கே ஒருத்தர் என்னது டபேலா தானே இது? டோலக்கா லோலாக்குன்னு தானே? லோலாக்குன்னா ஜமிக்கி தெரியல. இங்க ஒருத்தர் இது தபேலாவோ என்னன்னு தெரியலங்க. சாரி, ஏதாவது தப்பா சொன்னா சாரி. இது என்ன ஏதோ ஒரு மேல மடிக்கிறாரு. இங்க 2 பெண்கள் வந்து நடனம் ஆடுறாங்க. தெரியுதா? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இது வந்து 200 எவ்வளோ சில்லறதான், 245 ரூபா எவ்வளோதான், 250 ரூபாக்குள்ளே தான். இது நல்லா இருக்குது. அது நம்ம ஃபோட்டோவில் இதில் வந்து வாலில் வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது அந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒர்த்து தான். சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த வீட்டுக்காக இதில் வைப்போமே அப்படின்னு சொல்ல முடியாது. இது நம்ம வீட்டு போத்திகளில் மாட்டினாலும் மாட்டுவேன். ஏன்னா இது என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு நல்லா தான் இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். நான் சொன்னேன், இந்த மாதிரி இடை இருந்து உடம்பு இருந்தால் எப்படி இருக்குன்னு. சத்தியமானி கனவு கூட காணாது அப்படின்னாங்க. இது ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வாங்கினேன். இந்த 2ஓட லிங்க்கும் வேணாலும் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மாட்டிடும். இது வந்து நான் இங்கேயே மாட்டிடலான் இருக்கேன். உள்ளே மாட்டுறதை விட இந்த சீனுக்கு அந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி இது அந்த சத்தம் இது வந்து கேட்குதா? மணி சவுண்டு கேட்குதா? இப்போ கேட்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த ஈவினிங் டைமில் இந்த சத்தம் கேட்குறது எனக்கு அது ஒரு ஆசையாக இருக்குது. காத்தடிக்கல, அவ்வளோதான். அதில் வந்து ஆணி ஆல்ரெடி இருக்குது. இங்கே தானேங்க, இதில் மாட்டிட்டவா? அங்கே ஆணி அடிச்சிருவோம் பேர். ஏன் சின்ன மேலே ஏறி மாட்டினா அழுக்காயிடுமே பார்க்க. மாட்டிட்டேன். நல்லா இருக்கா? உண்மையாக சூப்பராக இருக்குது. இந்த பாட்டு வச்சுருக்கோம்ல, இதுக்கு பக்கத்தில் இது இருக்கும்போது அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் இந்த மாதிரி பால்கனி இல்லை பால்கனியில் வச்சா கூட சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா போத்திகளில் வந்து அப்படியே இந்த பிளான்ட்லாம் வச்சுருக்கும் போது இது பக்கத்தில் ஒரு பக்கம் தொங்க விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து எனக்கு நான் 2ம் தனித்தனியாக தான் இது பண்ணேன். 2 சேமாக தான் இருந்துச்சு. வேறு கலரில் தான் வருது. நீங்கள் ஒன்றா வேணாலும் 2 செட்டு வேணாலும் போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது. 2 செட்டு வாங்கினா தான் பெரிய பெரிய கலர் வைக்கலாம். நான் இன்னும் 2 இங்கே இந்த இடத்துல இந்த கோலத்துக்கிட்ட இங்கே ஒன்று மாட்டலான் இருக்கேன். நல்லா இருக்கும்ல? இன்னொரு செட்டு நான் ஆர்டர் போடலான் இருக்கேன். இங்கே ஒன்று மாட்டினா நல்லாயிருக்கும். அந்த மணி சவுண்டு உண்மையான அந்த பெல்லு மாதிரியே நல்லாயிருக்கு. நல்லா இருக்குங்க. ஊட்டி குளிருக்கு உட்காந்துருக்கா மாதிரி இருக்கும். நல்லா கதைன்னு. அதுவும் விடிய காலையில் நம்ம சமைப்போம் பாருங்க, அந்த நேரத்துக்கு இந்த இடத்துல உட்காந்து சமைச்சோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு அடுப்பு கட்டியிருக்கலாம். அடுப்பு கட்டணும் தான், கட்டியிருக்கலாம். இல்லை, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, என்ன தான் வீட்டுக்குள்ளே விறகடுப்பு வச்சுருந்தாலுமே வெளியில் உட்காந்து சமைக்கிறது எனக்கு ஒரு ஆனந்தம். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஒத்தடுப்பு வாங்கி இந்த இடத்துல போட்டுப்போம். இந்த மாதிரி டைம்லலாம் வந்து சமைக்கணும், ஒரு நைட்டில் சமைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு சமைக்கிறத விட காத்தோட்டமாக இப்படி உட்காந்து சமைச்சிட்டு போயிடலாம். ஈவினிங் டைமில் அது சூப்பராக இருக்கும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த பானையில் வந்து ஒலை வைக்க போகிறேன். ஏன் நைட் டைமில் ஒலைனா, இது வந்து சாப்பாடு கிடையாது. ஏன் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, அந்த அடுப்புல வைக்கலனா அங்க வந்து இந்த ஜல்லிலாம் இருக்கு இல்லையா, எம்சாண்டு வந்து அந்த இடத்துல போய் கொட்டிட்டாங்க. இந்த இடத்துல தான் கொட்டி இருந்துச்சு. அது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அந்த வண்டிலாம் வர்றதுக்கு திரும்புறதுக்கு மேடா இருந்துச்சா, அதனால வலிச்சு அதுதான் இடம். பாக்கி எல்லாத்துலயும் செடியும் கொடியுமா இருக்குன்னா அந்த இடத்துல கொட்டியாச்சு. அதனால இப்போதைக்கு வந்து அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல. இங்கே கொண்டு வந்துட்டோம். இதுவும் நல்லா தான் இருக்கு பார்க்க. இதில் வந்து இந்த சாப்பாடு வந்து நைட்டில் சாப்பாடு இல்லை, சாப்பிட்றதுக்கு இல்லை, பழையுது. அதாவது இதுங்க நான் இதை போட்டுக்கிறேன். அம்மாடி, எப்படி எரியுது பாருங்க தகன்னு. இது வந்து பழைய சாதம். பழைய சாதத்துக்கு ஏன் இப்போ வைக்கிறேன் அப்படின்னா, பிரியமான தோழி படம் பார்த்துருக்கீங்களா? இந்த பழையதை ஏன் வீணாக்குறீங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி வடகம் சுட்டுறனே அப்படின்னு வரும்ல, அதே மாதிரி தான் நான் இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த வடகம் போடுவோம் பழைய சாதத்தை வச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து மீறல. அதனால் இன்றைக்கி இதுக்குன்னே நான் சாப்பாடு வடித்து காலையில் வத்த போடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 கிலோ மட்டும் வடித்து வச்சுப்போம். இது வந்து ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, நார்மல் புழுங்கல் அரிசி,
அதுதான் இதில் போட போகிறேன். அப்புறம் வந்து வத்தல் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வத்தை போட்டிங்களே, அந்த வத்தல்லாம் என்னாச்சுன்னு இந்த இருக்கு. அத்தை அது கொடுங்க அத்தை. நம்ம 2 கிலோவில் ஃபஸ்ட்டு வத்தல் போட்டோம் இல்லையா, அதுக்கும் ஒரு 4 நாள் நான் வீடியோவே போடல பாருங்கள். அந்த 4 நாளில் என்ன வேலை, உட்காந்து வத்தை போடுறது தான். மொத்தம் 7 கிலோவுக்கு வத்தை புழிஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு 2 கிலோ போட்டு அதுக்கப்புறம் 5 கிலோ மாவு அரைச்சி அதே மாதிரி கிண்டி 2 பார்ட்டாக கிண்டணும். கிண்டி 5 கிலோ வத்தை. 5 கிலோ இது வத்தை கிடையாது, ஆல்ரெடி ஒரு 2 வாளி ஃபுல்லாக பொரிச்சு தின்னுட்டோம். அதான் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து இன்னும் ஒரு 1 கிலோ இருக்குமா வத்தை. அம்மாவுக்கு வந்து ஒரு 1 கிலோ வத்தை கொடுத்து விட்டாங்க அத்தை. அம்மா பொரிச்சு சாப்பிட்டோம், அவங்க எங்கே போட போகிறாங்க அப்படின்னு. பாக்கி இருக்கிறது இந்த வத்தை தான். இதுவும் இன்னும் லீவ் முடியறதுக்குள்ளே இன்னும் ஒரு 4-5 நாளில் முடிஞ்சிடும். எங்கள் வீட்டில் வந்து வத்தலை சும்மா அப்படி பொரிச்சு 2 தொட்டுப்போம், அப்படிலாம் கிடையாது. வாளியில் பொரிச்சு வச்சுட்டு அப்படியே ஆளுக்கு இவ்வளோ வச்சுக்கிட்டு சாப்பிட்றது. இந்த அளவுக்கு பொரிச்சிருக்கோம். மொத்தம் 7 கிலோவுக்கு இந்த மாதத்தில் வத்தை போட்டிருக்கேன். அதனால் வந்து சூப்பராக இருக்குது வத்தை. இதை நான் பொரிச்சு காட்டுறேன். நல்லா நீட்டாக மொறுன்னு அவ்வளோ ஒரு தேனாமிரதமாக இருக்குது. நான் போட்டது தானா அப்படின்னு அதை ஒரு தடவை சாப்பிடும் போதும் இருக்கும். அப்பையிலேருந்தே அப்படி தான். அது மாதிரி இதில் வந்து அந்த கில்லு வத்தை போடுவாங்க இல்லையா, அது போடுறதுக்காக ஒரு 2 கிலோ இப்போதைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வடித்து வச்சுட்டோன்னா காலையில் பழைய இது சூப்பராகிடும். அப்படியே அரைச்சி போட்டு அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அப்படியே நம்ம வத்தை போட்டுற வேண்டிதான். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.